ஓம் நமச்சிவாய். லிங்கம் வாஸ்து அன்பர்கள் அனைவருக்கும் சிவசரவணனின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம சவுத் ஃபேஸிங்கில் பெஸ்ட்டு பிளான். ஸோ ரொம்ப நாளாக அடியேன் மனசில் இந்த வரைபடம் மக்களுக்கு கொடுத்தோமையானால் சிறப்பாக சரியாக கட்ட முடியுங்கிறது என்னுடைய ஒரு மனதில் தோன்றியது. அந்த வகையில் இந்த வரைபடம் உங்களுக்கு நான் கொடுத்துருக்குறேன். நிறைய அன்பர்களுக்கு இந்த வரைபடம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். ஸோ அந்த இதில் சின்ன சின்ன திருத்தங்கள் செய்து என்னுடைய மன திருப்திக்கு இந்த வரைபடம் இது மாதிரி கட்டணமையானால் நிச்சயமாக மனமகிழ்வுடன் வாழலாம். வாங்க வரைபடத்தை பார்ப்போம். ஸோ 26 32.3 1 BHK உள்ள 107 குழி கொண்ட சிம்ம மனையானது 11 பொருத்தத்திற்கு 10 பொருத்தத்தில் 89 வருடம் நலமாக இருக்கலாம். ஸோ இது யாருக்கு பொருந்தும்? ரிஷபகன்னி மகரத்திற்கு யோகம் 9-18-27 பிறந்தவர்களுக்கும் தெற்கு திசை யோகத்தை அள்ளி கொட்டி கொடுக்கும். ஸோ இதில் அக்னி மூலை, கன்னி மூலை, வாயு மூலை, ஈசான மூலை, போர்வெல், மழைநீர் சேகரிப்பு, சம்பு, செப்டிக் டேங்கு. தயவு செய்து நண்பர்களே வாயு மூலை மட்டுமே அமையுங்கள். கன்னி மூலையில் அல்லது அக்னி மூலையில் இடம் இருக்குது, பின்னாடி இடம் இல்லைங்கிற மாதிரியான ஒரு அமைப்பை தவிர்த்து விட்டு அதற்கேற்றாற்போல் வீடு கட்டுங்க. தெற்கு போனால் தேய்ந்து போவானுங்கிறதுக்கு உண்டான உதாரணமே வாயு மூலையில் அமைக்க வேண்டிய செப்டிக் டேங்கை கன்னி அக்னியில் நாம் கொடுக்கின்றோம். மூக்கு சிறிதாக கொஞ்சம் வளைஞ்சிருந்தாலும் கண்ணு ஓரையாக இருந்தால் ஒற்றை கண் சொல்லும். தலையில் வழுக்கையாக இருந்தால் வழுக்கை தலைன்னு சொல்கிறோம். ஸோ நகம் வளரவில்லையானாலும் சரி, கை காலில் ஏதோ ஒரு குறை இருந்தாலும் ஸோ நம்ம அங்க ஈனம் ஏற்படுகிறது. அதுபோல் இங்கு அமைக்க வேண்டியது இங்கு அமைத்தோமையானால் இந்த பூமி ஏதோ ஒரு குற்றத்திற்கு உண்டானதாக ஏற்படுகின்றது. அதனால் தயவு செய்து நண்பர்களே, நீங்கள் அமைக்க வேண்டிய வாயு மூலைக்கு உண்டானது அந்தந்த பகுதியில் வாஸ்து என்பது மிகப்பெரிய ஒரு வரலாறு கிடையாது. சின்னதாக இயற்கையோடு ஒத்து வாழ்வதே வாஸ்து. அந்த அடிப்படையில் இந்த மூலையில் செப்டிக் டேங்க் அமைக்க வேண்டும். கன்னி மூலையில் மொட்டை மாடியில் வாட்டர் டேங்க், இவ்வளோ தான் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ தலைவாசல் நாம் மெயின் டோர் ஆனது அக்னி மூலையில் கொடுக்க வேண்டும், கன்னி மூலையில் கொடுக்கக்கூடாது. ராகுகேது பெயர்ச்சி உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும். அப்போ கன்னி மூலையில் நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னாக்கா நிச்சயமாக உங்களுக்கு வாய்ப்பை, மிதுன ராசியாக இருக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு இப்போ வாய்ப்பை கொடுப்பார். ஸோ இந்த பக்கம் வாசல் வச்சு கட்டியிருக்கீங்கன்னா இங்கே கொண்டுறதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுப்பார். ஸோ மொத்தம் 4 ஜன்னல், பெரிய ஹாலு, 2 பெண் குழந்தைங்க இருக்காங்க, மேலேயும் ஒரு பெட்ரூம் போட்டுக்கோங்க. 10-15 பீரோவை இங்கே அமைக்கணும். ஸோ அட்டாச்சு டாய்லெட், கிச்சன் வாயு மூலையில் ஒரு டாய்லெட். ஸோ பெஸ்ட் பிளான் ஃபார் தி சவுத் ஃபேஸிங். சவுத் ஈஸ்ட் கார்னர் will provide a main door and opposite side provide the window. Then south west corner master bedroom 10/15.9, 2 windows to provide in a south east and north west. Attached toilet. We provide a door in here only. ஏன்னாக்கா நாம் கொடுக்குறது நார்த் சவுத், இப்படி தான் நீங்கள் டாய்லெட்டுடைய அங்கே கொடுங்க. அண்டு பூஜை ரூம் ஹியர். ஸோ கிச்சன் நார்த் வெஸ்ட் கார்னர் அண்ட் அனதர் ஒன் டாய்லெட் காமன் இன் நார்த் வெஸ்ட் கார்னர். ஸோ பெஸ்ட் பிளான் ஃபார் 26 32.3 107 குழி. ரிஷபகன்னி மகரத்திற்கும் 9-18-27 பிறந்தவர்களுக்கும் யோகம். இப்போ நீங்கள் மகரத்திற்கு 7 நடக்குதே சார், திருநள்ளாறு போயிட்டு வாங்க. அதே மாதிரி காசு பணம் நிறைய வேண்டியிருக்கு, லோன் போட்டு கட்டுறோம். மேச ராசியில் ராகு வர்றாரு. ரிஷபத்திற்கு 12லையும் ரிஷபத்துக்கு உங்களுக்கு 12லையும், மீனத்திற்கு 2லையும், கன்னிக்கு 12ம், துலாத்தில் கேதுவும், விருச்சிகத்திற்கு உங்களுக்கு 12லையும் கேது வர்றார். ஸோ இந்த அமைப்பில் இருக்கும்போது உங்களுக்கு லோன் போட்டு வீடு கட்டணுமேயானாலும் நிச்சயமாக ஏதோ ஒரு வழியில் உங்களுக்கு கடன் இருந்து கொண்டே இருக்கும். அப்போ கடன் இருக்கிறதுக்கு நம்ம நிவர்த்தி பண்ணுறதுக்கு என்ன செய்கிறது? திருச்சேரையூர் போயிட்டு வாங்க. சிவபெருமன் கடன் நிவர்த்தீஸ்வரர் திருக்கோவில், அந்த கோவில் பேரே கடன் நிவர்த்தீஸ்வரர் திருக்கோவில். திருவாரூருக்கும் கும்பகோணத்திற்கும் நடுவில் இருக்குது. வாய்ப்பு இருக்கிறவங்க நெட்டில் நீங்கள் திருச்சேரையூர் அப்படின்னு போட்டிங்கனாலே வந்துடும். அங்கே பெரிய எம்பெருமான் சிவம்புவ பெரிய சிவலிங்கம் 11 வாரம் திங்கட்கிழமை போய் அர்ச்சனை பண்ணிட்டு இருந்தீங்கன்னாக்கா ஒரு 10 லட்சம் 20 லட்சம் கடன் இருக்கிறவங்க மனசால எம்பெருமான் சிவபெருமான திருச்செய்கிறான்னு நீங்கள் வேண்டிக்கிட்டாலே போதும். அங்கே வர்றவங்க எல்லாம் 50 கோடி 100 கோடி, எனக்கு தெரிஞ்சு 200 கோடி கடன் இருக்கிறவங்களே நான் அனுப்பி வச்சுருக்கேன். ஸோ கடன் தீந்துடும். அதுதான் திருச்சேரை சிவபெருமான். ஸோ நீங்கள் அந்த கடனெல்லாம் அடைச்சிட்டு ஸோ சித்திரை 10ஆம் தேதி ஒரு புதுசாக இடத்த வாங்கி வீடு கட்டலாம். வைகாசி 21 வீடு கட்டலாம்.
அது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம், இருக்கிற வீட்டிலேயே வந்து வாஸ்து தோஷமாக இருக்கா, சிவபுராணத்தை வீட்டில் கேளுங்க. வாய்ப்பு கிடைக்கும் போது மதுரையில் இருக்கிற மீனாட்சி அம்மன் எம்பெருமான் சிவபெருமான மீனாட்சியை வேண்டிட்டு நீங்கள் உள்ளே வரும்போது மீனாட்சி அம்மனை வழிபாடு பண்ணிட்டு வரணும். கிழக்கு கோபுரமோ அல்லது தெற்கு கோபுரம் வழியாக வாங்க. கிழக்கு கோபுரம்னா எம்பெருமான் சிவபெருமான் கோபுர வழியாலேயே அந்த வழியாக உள்ளே வந்துட்டு மீனாட்சியை வழிபாடணும். தெற்கு வழிங்கிறது வந்து தெற்கு வாசலுங்கிறது சொல்கிறது, தெற்கு வாசல் வழியாக உள்ளே வந்தோமேயானால் அங்கே வந்து ஒரு விபூதி பிள்ளையார் இருப்பார். அப்புறம் வந்து உள்ளே நுழைஞ்சி லெஃப்ட் சைடில் மீனாட்சியை வழிபாடு பண்ணணும். பண்ணிவிட்டு சிவபெருமானை வழிபாடு பண்ணிவிட்டு சாஷ்டாங்கமாக கொடிமரத்துக்கிட்ட வந்து விழுந்து நமஸ்காரம் செய்யணும். அந்த இடத்துல வந்து 2 பொம்மைகள் கீழே வந்து விழுந்து கிடக்கிற மாதிரி இருக்கும். அது வந்து யாருன்னாக்கா திருமலை நாயக்காரும் அவருடைய மனைவியும். ஸோ இந்த கோவிலில் ஏதோ ஒரு குற்றம் குறை ஏற்பட்டிருந்தாலும் அடியேனை இங்கே இருக்கிற மக்கள் அதற்கு சரியாக வழிபாடு செய்ய வேண்டும். ஏதாவது குற்றமாக இருந்தாலும் சீர்திருத்தமாக இருக்க வேண்டும் சொல்லிட்டு அவருடைய சிலையை அவர் அன்னைக்கே வந்து அடுக்கி வச்சிட்டார். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த கோவிலில் எவ்வளவு பெரிய வசதி. ஸோ கோவிலில் இந்த கோவில் வந்து வெள்ளியம்பலம். ஒரு முறை நாங்கள் எல்லாருமே வந்து மீனாட்சி அம்மன் கோவிலில் வந்து எங்கள் குருநாதரோடு போயிருக்கும்போது நாங்கள் சொல்கிற இது வெள்ளியம்பலம்னா அப்புறம் வந்து பொன்னம்பலம்ங்கிறது, பொன்னம்பலத்தவா அப்படின்றது சிதம்பரத்தில் இருக்குங்க அப்படின்னாருங்க குருநாதர். இங்கேயே நம்ம அந்த மாதிரி தங்கமாக பார்க்க முடியாதுன்னாரு. எப்போ அது வந்து பொன்னம்பலம், இது வெள்ளியம்பலம், ரெண்டும் ஒன்று சேர பார்க்குறதுக்கு வந்து யாருன்னா எம்பெருமான் சிவபெருமான் நினைத்தால் மட்டுமே உங்களுக்கு கிடைக்கும்னார். அப்போ நாங்கள் என்ன நினச்சோம்னா அதெல்லாம் நடக்கிற காரியமா, ஏன்னா வெள்ளியில் இருக்கிறாரு வெள்ளியம்பலம், அங்கே பொன்னம்பலத்தில் தங்கத்தில் இருக்கிறார். அப்போது வந்து யாரோ ஒரு பெரிய மினிஸ்டர், நாங்கள் எல்லாம் மனசால நினச்சோம் இந்த மாதிரி வாய்ப்பு ஒரு மினிஸ்டர் யாரோ வர்றாங்கன்னு சொல்லிட்டு. நாங்கள் அப்போ வந்து நான் சொல்கிறது ஒரு 15 ஆண்டுகள் முன்னாடி. இப்போ ரெஸ்ட்ரிக்ஷன் மாதிரி அப்போ ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. ஸோ அங்கே வந்து நடராஜருக்கு முன்னாடி உட்காந்துருக்குறோம். சிவபெருமானை தரிசனம் பண்ணிட்டு எல்லா லைட்டும் ஆஃப் பண்ணிட்டாங்க. அப்படியே தகதக மின்ற மாதிரி ஒரு மஞ்சள் கலர் லைட்டில் போட்டாங்க. ஸோ நடராஜர் பார்த்தோம்னாக்கா அப்படியே தங்கமாக ஜொலிக்க ஆரம்பிச்சிட்டார். பொன்னம்பலத்தையும் இங்கே பார்த்தோம். 10 நிமிஷம் கழிச்சு முன்னே லைட்டை மாற்றிட்டாங்க. வெள்ளியம் ஒன்று சேர இதுவரைக்கும் யாரும் பார்த்துருக்காங்களோ இல்லையோ, நாங்கள் 5 பேர் ஒரே நேரத்தில் 2யுமே சேர்ந்து பார்த்தோம். ஸோ அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சது. அது மனசால நினைச்சாலே எம்பெருமான் சிவபெருமான் வந்துடுவார். வாய்ப்பு இருக்கிறவங்க வாங்க. ஸோ திருச்சி அறையில் போயிட்டு வாங்க. கடன் தீரணும்னு நினச்சிங்கனாலே தீர்ந்துடும். சிவபுராணத்தை வீட்டில் விளக்கு வச்சுட்டு மனதால் மெதுவாக ஒரு நாளைக்கு ஒரு தடவை பாடினாலும் கேட்டாலுமே போதுங்க, அனைத்தையும் கொடுத்துருவார். கொஞ்சம்லாம் கொடுக்க மாட்டார், கொட்டி கொடுப்பார். இந்த பிளான் உங்களுக்கு பிடித்திருந்தாலும் தகவல் பிடித்திருந்தாலும் லைக் ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வரைபடம் தேவைன்னாக்கா 9952166706ங்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். வாஸ்துபடி உள்ள வீட்டில் வசிப்போம், வளமுடன் வாழ்வோம். மீண்டும் நாளை ஒரு அருமையான வரைபடத்துடன் சந்திக்கின்றேன். வணக்கம்.